வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட பாரம்பரிய மரத்துலேருந்து, தமிழ்நாடுனாலே பனைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பனை அதிக அளவு இருக்கக்கூடிய அந்த பனை மர நுங்கு. நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த பனைக்கோலை. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஏன்னா பனையில் பார்த்திங்கன்னா காய் பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். இது பட்டாணி பனங்கான்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதான் இருக்கும் காய். இந்த சின்ன சின்ன காயில் பார்த்திங்கன்னா நுங்கு எவ்வளோ ஆழம்னா, இங்கே பாருங்கள். இது நான் சாப்பிட்டது. இப்போ நான் உங்களுக்கு வெட்டி வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள். இது சின்ன பனங்காய் தான். இங்கே பாருங்கள், நுங்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, தண்ணி சொட்டுது. இதுதாங்க. இது கோடை காலத்தில் அந்த ஏப்ரல் மேலாம் அதிக அளவு பனங்காய் நுங்கு கிடைக்கும். இந்த நுங்கு எதுக்காக சாப்பிட்றோன்னா, நம்ம உடலை நல்லா குளிர்ச்சியில் வச்சுக்குங்க. இந்த ஏப்ரல் மே வந்துட்டாலே தமிழ்நாட்டில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். சாலைங்கள்லாம் நடக்கவே முடியாது, அவ்வளோ வெயில் இருக்கும். நமக்கு மயக்கமே கூட வந்துடும், அந்தளவுக்கு இருக்கும். வெப்ப காற்று அடிக்கும், இந்த புழுதி காற்று, புயல் காற்று இதுமாரி வரும். அதனால் இப்போ மரங்கள்லாம் வேறு அங்கங்கே வெட்டிடுறாங்களா, கொஞ்சம் அந்த குளிர்ச்சி காற்று கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி வெயிலில் நம்ம வயல்வெளிங்களுக்கு, காட்டுங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு போவோம். நம்ம வயல்வெளிகளில் விவசாய வேலையெல்லாம் செய்கிறதுக்கு போனோன்னா முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இது பார்த்திங்கன்னா வயல் ஓரங்கள்லேயும் ஏரி ஓரங்களில் இதெல்லாம் பனை மரங்கள் அதிக அளவு இருக்கும். அங்கே இந்த பனை நுங்கு வெட்டி சாப்பிடுவாங்க. இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, எவ்வளோ வெயில் இருந்தாலும் அது தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும். உடல் வெளியில் வெயில் சுட்டாலும் உள்ளே குளிர்ச்சியாக குளுமையாக இருக்கும். அந்த குளுமையை தரக்கூடியது தான் இந்த பனை நுங்கு. இது கோடை காலம் வந்துட்டாலே நம்ம பசங்களுக்கெல்லாம் லீவு விட்டுருவாங்களா, அப்படியே கும்பல் கும்பலாக போயிடுவாங்க. அதாவது ஒருத்தவங்க 2 பேர் இல்லைங்க, 10, 15, 20 அப்படி போவாங்க. கும்பலாக போயிட்டு பனை மரத்தில் ஏறி ஒரு 4-5 மரத்தில் ஏறி வெட்டி ஃபுல்லாக செரித்து வச்சுருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, வெட்டி 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 ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இதில் வேறு போட்டிலாம் வேறு வரும், யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு. ரொம்ப இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அப்படியே சீக்கிரமாக சாப்பிடணும் நல்லா சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் முன்னாடிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானும் மரம் ஏறி வெட்டியிருக்கேன். இப்போ ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் மரம் ஏற கஷ்டமாக இருக்குது. இதை நான் ஒரு தம்பிக்கிட்ட கேட்டேன், பனங்காய். அவர் வெட்டிட்டு கொடுத்தாரு. இப்போ அதை தான் நம்ம காலையிலேயே சாப்பிட்றோம். ஏன்னா பனை நுங்கு அவ்வளோ ஒரு சுவையானது. இது பார்க்க ஒரு ஜெல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதில் இனிப்பு சுவை. இந்த இனிப்பு சுவை அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இதை தவற விடாதீங்க. இப்போலாம் கிராமத்துக்கு வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. சிட்டிலேயே சாலை ஓரங்களில் போட்டு விற்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் மற்ற கூல்ட்ரிங்க்ஸை விட இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நிச்சயமாக நீங்களே தேடி தேடி போயிட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. சரி, ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது எப்படி சாப்பிட்ணுன்னா, இந்த கட்டை விரல் வைக்கணும். இந்த ஒத்த விரலெல்லாம் சாப்பிட்டோன்னா அப்படியே அங்கே சிந்திடும். இந்த கட்டை விரல் இருக்குங்களா, அப்படிங்க பாருங்கள். இப்படி வச்சு இப்படி அழுத்தினோம்னா உள்ளே இருக்கிற நுங்கு எல்லாமே வெளியில் வந்துடும். மஜா பண்ணுங்க. கண்டிப்பாக பனை நுங்கு கோடை காலங்களில் சாப்பிடுங்க. வெப்பத்தினால் வரக்கூடிய அனைத்து நோயும் இது கட்டுப்படுத்தும். இந்த சுவையை நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை விடவே மாட்டீங்க. சரி, நன்றிகள். ஏன்னா இது சாப்பிட ஆரம்பித்த உடனே பேசுறதுக்கு கூட வார்த்தை வரப்பட்டிருக்குது. பாய் 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 பாய்.